டி.ஆர். பாலு, ஆர். ராஜா, கனிமொழி போன்றவர்கள் தான் குறை சொல்ல வேண்டும். எது இருப்பினும் ஓவராக தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். இதுதான் பின்னணி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க் என்ன கொடுப்பீங்க சார்? 10க்கு 4. உதயநிதி ஸ்டாலின் திட்டிட்டே இருக்காரு மோடியை. இவர் போய் மோடியோட கல்லு. மோடி என்ன பண்ணுவார் தெரியும் உங்களுக்கு? நல்ல நாடியை பிடிச்சி பார்த்துருவார். மு.க. ஸ்டாலின் டெல்லி பயணம் வெற்றி இல்லை, தோல்விதாங்களா? பொதுமக்கள் கொந்தளித்து இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 10 அல்லது 5 முறைகள் எனக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்கிறார்கள். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அபாயமணி. ராகுல் காந்தி அன்று அமர்ந்திருந்தார் நாடாளுமன்றத்தில். அவர் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்? அவருக்கு ஏன் உணர்ச்சி வரவில்லை? நன்னா அவர் மனதில் அப்ப என்ன தோன்றி இருக்கும்? சட்டமன்றத்தை முடக்க முடியுமா? அப்பால் விட்டுருவாரா? சபாநாயகர் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை முடக்கினால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கு ஒரு ரூல், பாராளுமன்றத்திற்கு ஒரு ரூல. தமிழ்நாட்டில் வந்து அப்பாவுக்கு ஏன் கோபம் வருது? அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வந்தால் ஏன் கோபம் வருகிறது திமுகவினருக்கு? அதே மாதிரி மோடிக்கு கோபம் வராதா? எல்லா எம்பிக்கு மேல ரெய்டு வருது, இவர் மேல எங்க ரெய்டு வரவே இல்லை. டி.ஆர். பாலு ஏன் மந்திரி ஆக்கவில்லை? காரணம் ஊழல் செய்தார் என்று. அவர் கிங் கெமிக்கல்ஸுக்கு கட்டடம் கட்டுவதற்கும் கேஸ் எடுப்பதற்கும் ஊழல் செய்தார் என்றதுனால்தான் மன்மோகன் சிங் அவர் தள்ளி விட்டார். ஜெகத்ர கிருஷ்ணன் மீது ரெய்டு, கே.என். நேரு மீது ரெய்டு. ஏன் இவர் மட்டும் ரெய்டு இல்லாமல் இருந்தது? அதை புரிந்து கொள்ள வேண்டாமா? டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சரத்குமார் சார். இப்போ 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு இன்னைக்கு இந்தியா கூட்டணி வந்து கூடுகிறது. இதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலினும் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? தாங்கள் கேள்வி கேட்டது இந்தி கூட்டணி என்பது செத்து போச்சு. அது எங்க உயிரோடு இருக்குது? அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் பலர் பிரிஞ்சு சென்று விட்டார்கள். மீண்டும் கூறுகிறார்கள், மீண்டும் பிரிவார்கள், மீண்டும் கூடுவார்கள், மீண்டும் பிரிவார்கள். இது என்னங்க இது? அவங்க திட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி வந்து விட்டார். இன்று காலை அவர் அன்பழகன் பேராசிரியருடைய படத்திறப்பு விழாவில் இன்று அவருடைய பிறந்த நாள் ஆனதால் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் போறாங்க, திருப்பி எல்லாரும் வராங்க, திருப்பி எல்லாரும் போறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறத தவிர என்னை பொறுத்து மட்டும் அந்த ஒரு வெற்றியா தோல்வியா தெரியும். தோல்விதான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி விஜயம் என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தார், சோனியா காந்தி சந்திக்க இருக்கிறார், மற்ற தலைவர்களால் சந்திக்க இருக்கிறார்கள். எது இருப்பினும் இன்று இரவு 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார். 10 நிமிடம் தனியாக பேச இருக்கிறார். என்னங்க தனியா பேசணும்? அப்படி அதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டை பற்றி பேசுவார்கள். இயற்கை சீற்றம், புயல், அதையெல்லாம் விட்டு இதைத்தான் பேசுவார்கள் என்று சூசகமான தகவல்கள் பல தெரிவிக்கின்றன. ஓவரால் பாத்தீங்கன்னா இன்னும் மு.க. ஸ்டாலின் இன்னும் ஃபுல் டே இருக்க போறாரு. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பார்க்க போறாரு, ஆளுங்கட்சி தலைவர்கள் பார்க்க போறாரு, எம்பிக்களோடு இருக்காரு. மிக சிறப்பான விஷயம். தெரிந்து கொள்ள வேண்டியது அதிகமாக இருந்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுடைய தலைவர் டி.ஆர். பாலுவோ, கனிமொழியோ, ஆர். ராஜாவோ அல்லது எஸ்.எஸ். பழனிமாணிக்கமோ டெல்லியில் நடப்பதை சரியாக சொல்லுவது கிடையாது மு.க. ஸ்டாலினிடம். அதுதான் ஒரு பெரிய பற்றாக்குறை, அதுதான் ஒரு பெரிய இழப்பு. ஒரு ஃபுல் பிக்சர் நரேந்திர மோடியினுடைய தாண்டவம் வட இந்தியாவில் இருக்கிறதே, அது முழு மூச்சாக தமிழக அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் மு.க. ஸ்டாலினுக்கு முழுமையாக சொல்லுவது கிடையாது. நம்ம சீஃப் மினிஸ்டர் மேல குறை சொல்லி பிரயோகமே கிடையாது. குறை மட்டும் டி.ஆர். பாலு, ஆர். ராஜா, கனிமொழி போன்றவர்கள் தான் குறை சொல்ல வேண்டும். எது இருப்பினும் ஓவராக தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். இதுதான் பின்னணி. இந்தி கூட்டணி நம்ம தமிழ்நாட்டில் இப்பங்க சரத்குமார் இயற்கை சீற்றம் இருக்கிறது. அதை பற்றி பேசாமல் இவங்கெல்லாம் போய் எங்க பாராளுமன்றத்தை முடக்குகிறார்கள். 16 MP சஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலைங்க?
அவங்க சத்தீஸ்கர்லையும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் அமோக வெற்றி கிடைத்ததால் வயத்தெரிச்சல் பட்டு காங்கிரஸ், திமுக மற்றும் அதர கட்சிகளை எல்லாம் தூண்டி விடுகிறது போராட்டம் செய்வதற்கு. பாராளுமன்றத்தில் உள்ளே குதித்தான் என்றால் அவன் போராளி. இந்தியாவில் ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு சீரியஸான ஒரு உள் நோக்கத்துடன் அவர் குதித்தான். ஆனா அவர் போய் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு. வேலையில்லா திண்டாடினாதான் குளிச்சாங்க. அதுக்கு சம்பந்தம் என்ன இருக்குங்க? அவன் ஒரு போராளி, டெரரிஸ்ட். அவனுக்கு ஃபண்டு பழுக்கிறதுக்கு அயல் நாட்டிலிருந்து சம்பளம் வருது. ஸோ ஓவராக பார்த்தால் மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி பயணத்தை பற்றி தாங்கள் கேட்டால் நான் கருத்து தெரிவிப்பேன். அது வெற்றியா தோல்வியா என்று கேளுங்கள், நான் பதில் சொல்லுவேன். இப்போ அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதுக்கான மார்க் என்ன சார் கொடுப்பீங்க நீங்க? இங்கன்னா இயற்கை பேரிடர் சீட்டம் இங்க அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல அவர் அங்க வந்திருக்காரு, இந்தியா கூட்டணி கூட ஒரு அலைன்ஸ் கூட ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சிருக்கனால உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க் என்ன கொடுப்பீங்க சார் அவருக்கு? 10க்கு 4. ஆனா நீங்க ஒண்ணு கேட்கலையே. அந்த அவர் 10க்கு 4ன்னா தோல்வி தானே அது வெற்றியா தோல்வியான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்ல தயார். காரணம் என்ன என்று கேட்டால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலை, குறிப்பாக தமிழக மக்கள் அவதிப்படுகிறார்கள். எண்ணற்ற மக்கள், லட்சோபலட்சமான மக்கள் குடிநீர் இல்லாமல் இன்னல் படுகிறார்கள். இது நடுவே ஊழல் செய்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் சிக்கிக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வைத்து இருக்கக்கூடிய ஜெகத் ரக்ஷகன், ஏவா வேலு, பொன்முடி, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம், அனிதா ராதாகிருஷ்ணன், இவர்கள் எல்லாம் ஊழல் செய்து விட்டார்கள். அதையும் தவிர பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சர், அவர் பதவி போயிட்டு அவர் சொன்னார், மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ஊழல் அடித்தார்கள் என்று பேசுவதற்கெல்லாம் எந்த தமிழக ஊடகங்களோ அல்லது யூடியூப்களோ முன்வருவது கிடையாது. எனினும் தாங்கள் கேட்ட மாதிரி மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் வெற்றியா தோல்வியா என்று கேட்டீர்கள். நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்லேன், இல்லை என்றால் இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால் அவர் பற்பலத்தால் பார்த்து விட்டார், பார்த்து கொண்டிருக்கிறார். நாளை சென்னை திரும்புகிறார். அதாவது புதன்கிழமை காலை இங்கு ஒரு நிருபர் கூட்டம் வைத்திருக்கிறார், அங்கு ஒரு நிருபர் கூட்டம் வைக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேரிடர், அதற்காக மத்திய அரசாங்கத்திலும் எங்க உதயநிதி ஸ்டாலின் திட்டிட்டே இருக்காரு மோடியை. இவர் போய் மோடியோட கல்லு. மோடி என்ன பண்ணுவார் தெரியும் உங்களுக்கு? நல்ல நாடியை பிடிச்சி பார்த்துருவார், நல்லா பிடிச்சி பார்த்துருவார். என்ன ஆகும் அப்போ? சோ ஒரு முகமாக பார்த்தால் எப்படி 10க்கு 4 மார்க்கு நான் தந்தேனோ அதே மாதிரி என்னை பொறுத்த மட்டில் மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் வெற்றி இல்லை, தோல்விதாங்களா? நான் தோல்வின்னு சொல்ல மாட்டேன், வெற்றி கிடையாது. அவர் கிடைத்த பணம் எவ்வளவுதான் பணம் தருவாங்க மற்ற மாநில. இப்போ அதே மாதிரி நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சந்திக்கிறார், சித்தராமையா. அவர் என்ன புகார் கொடுக்கிறார்? வறட்சி, கர்நாடகாவில் வளர்ச்சி என்று. ஆனால் தமிழகத்திலும் வெள்ளம், அங்கு வளர்ச்சி, அங்கு வறட்சி, இன்னொரு இடத்துல வளர்ச்சி. இதெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு மாநிலத்திற்கு 5,000 கோடி கொடுத்துட்டாங்கன்னா மீதி மாநிலம் நாமம் போட்டுப்பாங்களா எல்லாரும்? இல்ல ஏமாத்துவாங்களா? அதையெல்லாம் மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அறிவுறுத்துவார் நரேந்திர மோடி. எது இருப்பினும் நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலினுடைய நாடி துடிப்பை கண்டுபிடித்து விடுவார் கண்டிப்பாக. யார் 2024 ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் சொன்ன பாருங்க. இப்பெல்லாம் ஏன் பேசுறது கிடையாது, ஏன் வாயடிச்சிட்டாரு மு.க. ஸ்டாலின். வெற்றி வட மாநிலத்தில் பாஜக கிடைத்த அமோக வெற்றி, அதனால்தான் அப்படி செய்தார்கள் என்று பல கருத்து கணிப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள். சரத்குமார், முதலமைச்சரும் பிரதமரும் சந்திக்கிறப்போ அந்த உதயநிதியை மக்கள் வரி பணத்தை தானே கேட்டோம், உங்க அப்பா வீட்டு காசு கேட்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னதெல்லாம் பிரதமர் கண்டிப்பா கேட்பாருங்களா? கண்டுக்க மாட்டாருங்க. உதயநிதியா இது தள்ளி போட்டுருவாங்க. அதெல்லாம் he won't take it seriously. உலக பிரச்சனையை விஸ்வகுரு என்று பெயர் எடுத்த பிறகு ஒரு சனாதன தர்மத்தை கொசு மாதிரி அடிப்பேன்னு சொன்னதுக்கு எவ்வளவு தோத்து போயிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. அதெல்லாம் மனசுல வச்சுப்பார் மோடி, இதெல்லாம் வச்சுக்க மாட்டாரு. வட இந்தியாவில் காங்கிரஸ் தோல்வியுற்றதற்கு காரணம் உதயநிதி தான் என்று ஜெயராம ரமேஷ் என்னிடமே சொன்னார். மு.க. ஸ்டாலினுடைய மகனுக்கு எங்களுக்கு வருத்தம், அவர் அந்த மாதிரி பேசியதை பாஜக தன்னுடைய சாதகமாக படிந்து கொண்டிருந்தது என்று. ஆனால்
மு.க.ஸ்டாலின் ஒரு பக்கம் கட்டி அணைக்க அவருடைய மகன் நரேந்திர மோடியை திட்டுவதெல்லாம் ஒரு அரசியல். அது நரேந்திர மோடி பல உலகத் தலைவர்கள்லாம் பார்த்த பிறகு உதயநிதி ஸ்டாலினை கேர் பண்ண மாட்டாருங்க. அவரு கண்டிக்கலாம் விட்டுருவாரு, அப்படியே விட்டுருவாரு. இந்த ஐஎன்டி அலையன்ஸ் மீட்டிங்ல இந்த சனாதனம் பேசினாங்க செத்து போச்சு ஏங்க கேக்குறீங்க? இல்ல தோல்விக்கு திமுக தான் அது கிடையவே கிடையாது. ஒண்ணு சடம் கேளுங்க. ஐஎன்டிஏ கூட்டணியை பாஜக எப்படி வர்ணிக்கிறது? மகாராஷ்டிராவில் இருக்கிறார்கள் சரத்பவார், காங்கிரஸ், அதையும் தவிர சிவசேனா. அங்கு மகா விகாஸ் அகாடி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மகா கட்பந்தன் என்று பீகாரில் லாலு யாதவும் நிதிஷ்குமாரும் வைத்திருக்கிறார்கள் கூட்டணி. தமிழகத்தில் தேசிய முற்போக்கு கூட்டணி என்று வைத்து, அதாவது ஜனநாயக யூபிஏ என்றது இந்தி கூட்டணி வச்சிருக்காங்க. ஆக ஒவ்வொரு கூட்டணியுடைய கூட்டணியாகத்தான் இந்திய கூட்டணி இருக்கிறதே தவிர அது ஒற்றுமை எங்க இருக்கிறது? அகிலேஷ் யாதவ் தனியா போயிட்டாரு, மம்தா பானர்ஜி தனியா போயிட்டாங்க, திட்டிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் திமுக தான் என்று சொல்லிக்கொண்டு அரவணைக்க எப்படி போடுறாரு? அதையும் தவிர கர்நாடகாவிலிருந்து மேகதாதுவை நிறுத்த வேண்டும் என்று சொன்னா எங்களுக்கு வறட்சி இருக்குது, நாங்க கட்டத்தாங்க சட்டோன்னு சொல்றாங்க அடை. அப்ப மு.க.ஸ்டாலினுடைய நிலைமை என்ன? இதையெல்லாம் டிஎன் நியூஸ் 24 நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? இல்ல இன்னைக்கு அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அந்த இந்தியா அலையன்ஸ் கூட்டணியில? இல்ல இந்திய கூட்டணியில சீட் சரியே கிடையாது. தலைவர் யாருன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது. இந்துத்துவாவை திட்ட வேண்டும், இந்துக்களை திட்ட வேண்டும், அண்ணாமலையை திட்டணும், மோடியை திட்டணும், அமித்ஷாவை திட்டணும், ஆர்என்ஐ திட்டணும். திட்டிட்டே இருந்தா யாருங்க உங்களை வாழ்த்துவாங்க? உங்களுக்கு திட்டத்துக்கு தான் நான் வந்திருக்குது அந்த கட்சி திமுக. எல்லாரையும் திட்ட வேண்டியது, இவ வாயில வந்து திட்ட வேண்டியது. அதையெல்லாம் எதிர்த்து 2024 லோக்சபா தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோதம், காத்திரம், கோபம், இயற்கை சீடலிருந்து 6000 ரூபாய் கொடுக்கிறேன் ஒத்துக்குமே கிடைக்கவே இல்லை. எல்லாரும் ஏமாந்து போயிருக்காங்க. பொதுமக்கள் கொந்தளித்து இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 10 அல்லது 5 முறைகள் எனக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்கிறார்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அபாயமணி. மு.க.ஸ்டாலின் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் டிஎன் நியூஸ் 24 மூலமாக அண்ணாமலையினுடைய சுற்றுப்பயணத்தையும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் எதிர்நிலை இருப்பதையும் மு.க.ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்துக்கு எதிராக அவருடைய கட்சியிலே குழப்பம், அவருடைய குடும்பத்திலே குழப்பம். இதை அனைத்தும் எப்படி கையாளப் போகிறார் என்பதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் என்று சொல்லுகிறார்கள். சரி சார், இப்போ கடந்த வாரம் முதல் பாத்தீங்கன்னா இந்த புதிய நாடாளுமன்றத்துல ஒரு விவாதம் வந்து நடந்துச்சு. அந்த இடத்துல வந்து இப்போ அது வந்து பேசும் பொருளா வந்து மாறி இருக்கு. இப்ப நீங்க டெல்லியில இருக்கீங்க, அங்க என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது சார்? கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? நேயர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல ஆசைப்படுகிறேன். புது நாடாளுமன்ற கட்டடத்தில் பாதுகாப்பு சீர்குலைந்து விட்டது. யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. பாதுகாப்பாளர்களுக்கு புரிதல் இல்லை. எப்படி ஆகாய விமானத்தில் பறந்தால் தங்களுடைய செருப்பு, பூட்ஸ், பெல்ட் போன்றவையெல்லாம் கயற்ற சொல்லுகிறார்களோ அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்டும். ஆனால் அது ஜனநாயகத்தின் கோவில் என்பதனால் மரியாதை கொடுத்தார்கள். அந்த மரியாதையை போராளிகள், தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்தி தன்னுடைய ஷூக்கு நடுவுல ஒரு பொருட்களை வைத்து, புகைப்பொருளை வைத்து, அதில் பாம்பு வைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அங்க போனோடனே ஷூல இருந்து அவுத்துட்டாங்க, எடுத்து வீசினாங்க. வீசும்போது யாரும் பார்க்கலையா? அதனால தான் 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தனி நிலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், மற்ற கட்சி எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள். அது பாதுகாப்பு பிரச்சனைக்காக அல்ல, விலைவாசியை குறைக்க வேண்டும். அதையும் தவிர வட இந்தியாவில் பாஜக வெற்றி பெற்றதனுடைய வயத்தெரிச்சலில் அவர்கள் சொல்லுகிறார்கள், காங்கிரஸ் தோல்வி அடைந்ததனுடைய குழப்பத்தில் சொல்லுகிறார்கள் என்று தான் வர்ணனையாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எது இருப்பினும் காங்கிரஸ் செய்வது தவறான செயல். வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் இந்த நாடாளுமன்றம் முடக்குவதற்கும் அந்த போராளிகள் குதித்ததற்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி என்றால் இந்திரா காந்தி அம்மையாரை பாதுகாவலனை கொலை செய்து விட்டான், ராகுல் காந்தி போராளி கொலை செய்து விட்டான். அப்ப ஏழை திண்டாட்டமா?
வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு சமூக பிரச்சனை. அது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ராகுல் காந்தி அன்று அமர்ந்திருந்தார் நாடாளுமன்றத்தில். அவர் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்? அவருக்கு ஏன் உணர்ச்சி வரவில்லை? நன்னா அவர் மனதில் அப்ப என்ன தோன்றி இருக்கும்? நல்லா வேணும் நரேந்திர மோடிக்கு என்று அல்லது தேசிய பாதுகாப்பா என்ன தோன்றி இருக்கும்? பொதுமக்களுடைய கருத்துக்குத்தான் விட்டு விடுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், அன்று ராகுல் காந்தி இருந்தது இந்த குதித்ததை வேடிக்கை பார்த்திருந்து அவர் கருத்து சொல்வதை தவறாக கொள்கிறார். இருப்பினும் வேலையில்லா திண்டாட்டம் பற்றி பேசக்கூடிய ராகுல் காந்தி பஞ்சாபிலோ கர்நாடகாவிலோ தெலுங்கானாவிலோ வேலை வாய்ப்பை சீர்திருத்தார்களா? சால்வ் செஞ்சாங்களா? அதை நிறைவேற்றி விட்டார்களா? வாக்குறுதிகளை இல்லவே இல்லையே. தமிழகத்தில் எப்படி சில வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அமல்படுத்தாமல் இருக்கிறதோ அதே மாதிரி தானே ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நிறைவேற்றோம் என்று சொன்னார்கள். பழைய பென்ஷன் திட்டத்தை அது சரிவே இல்லையே. எப்படி டீசல் விலையை குறைப்போம் என்று மு.க. ஸ்டாலின் சொன்னாரோ வாக்குறுதி, அவங்க சொல்றாங்க 5 வருஷத்துல குறைச்சிட்டு போறாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கோம், பெட்ரோல் விலையை குறைத்தார்கள் ₹1 ₹2. ஆனா மத்திய அரசாங்கம் நிறைய குறைத்த பிறகு கூட வரி எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறாரு உதயநிதி ஸ்டாலின்? பொதுமக்கள் பணம் சொல்ல போறாரு. ஆக இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நாடாளுமன்றம் முடக்கியது அது பாஜகவிற்கு சாதகமாகத்தான் முடியுமே தவிர காங்கிரசுக்கு எதிர்வியாகத்தான் முடியும். இந்தியா அலையன்ஸ் வந்து பொய் வாக்குறுதிகள் தான் கொடுக்குறான்னு சொல்ல வரீங்களா சார்? ஆமா. நேச்சுரலி தமிழ்நாட்டில் இந்தி வாக்குறுதி சொல்லக்குது கேரண்டி. அதுக்காக நரேந்திர மோடி சொல்றாரு. நரேந்திர மோடி நான் கேரண்டியா இருக்கேன், இத்தனை நான் சேர்ந்து காண்பித்திருக்கிறேன், 4 கோடி ஏழை எளிய மக்களை நான் லட்சாதிபதி ஆக்கியிருக்கிறேன், அதுதான் என்னுடைய கேரண்டி என்று வாக்குறுதி சொல்கிறாரு. இவங்க எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லையே திமுகவினர். இந்த நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவத்தை வச்சுட்டு எதிர்கட்சிகளை ஒரு பிடியாக பிடித்து அரசியல் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா சார்? செஞ்சுதானே இருக்காங்க. அரசியல் செய்யத்தான் வேண்டும், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தை ஏன் முடக்க வேண்டும்? அதற்காக சட்டமன்றத்தை முடக்க முடியுமா? அப்பால் விட்டுருவாரா சபாநாயகர்? தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை முடக்கினால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கு ஒரு ரூல், பாராளுமன்றத்திற்கு ஒரு ரூல. அவங்களாம் சேப்பு சட்டை போட்டுட்டு வர்றாங்க, கருப்பு சட்டை போட்டுட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து அப்பாவுக்கு ஏன் கோபம் வருது? அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வந்தால் ஏன் கோபம் வருகிறது திமுகவினருக்கு? அதே மாதிரி மோடிக்கு கோபம் வராதா? ஆனால் தங்கமான வார்த்தை, முத்தான வார்த்தை மு.க. ஸ்டாலின் சொன்னது. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எதிர்கட்சிகள் என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று கேட்டார். சோ அரசியல் செய்யறாங்க, இவங்களும் அரசியல் செய்யறாங்க. திமுகவிற்கு பாடம் புகுத்துவதற்காகத்தானே அண்ணாமலை சுற்றுப்பயணம், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆக்ரோஷ் வருகிறது, சீமானுடைய சொற்கள் எல்லாம் தீப்பொறியாக பறக்கிறது. அதுதானே காரணம். விஜய் ஜோசப் கட்சி துவங்கினால் அந்த கட்சி என்பது திமுகவுக்கு எதிர்நிலையாக இருக்குமா ஆதரவாக இருக்குமா தெரியாதே. ஆக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தால் காங்கிரஸ் படி தோல்வி அடையும். சார் இப்ப இந்த எப்பயும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா 93 எம்பிக்களை வந்து இப்ப இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. அவையில என்ன சார் நடந்துட்டு இருக்கு? அவை நடப்பதற்காகத்தானே வந்து இடைநீக்கம் செய்தார்கள். எங்க ஒரு பார்லிமெண்ட் நடக்கும் போது கையில கொடி பிடிச்சின்னு போவாங்களா சார்? யாராவது அட்டையை பிடிச்சிருந்து அவங்க 8 கோடி தமிழர்கள் 39 எம்பிக்களை தேர்ந்தெடுப்பினார் என்றால் இயற்கை சீற்றத்தை பற்றி பேச வேண்டுமே தவிர கையில அட்டை பற்றி மோடி ஒழிக, மோடி ஜனநாயகத்தை காப்போம். எங்க எப்ப பார்த்தாலும் ஜனநாயகத்தை காப்போம்னு சொல்லி என்னைக்குதாங்க காப்பாது? இவங்க என்ன ஜெயந்தா காப்பாத்தினாங்களா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? சோ ஆக மொத்தம் நாம் இந்த பேட்டியினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்தவிட்டோம். ஒரே உறுதியாக சூழலை பார்த்தால் மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி விஜயம் என்பது வெற்றி அல்ல. ஒன்று. இரண்டாவது, வட இந்திய அரசியலை, நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கத்தை, அண்ணாமலையினுடைய தீற்றத்தை, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஆதரவு பொதுமக்கள் இருப்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு மு.க. ஸ்டாலின் 2 வருடம் முதலமைச்சராக இருந்து இருக்கிறார். அடுத்த 2 வருடம் இருக்க வேண்டும். அதையெல்லாம் மிட் டேர்ம் அப்ரேசர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதை அவர் செய்து காண்பித்தால் திமுகவிற்கு நல்லது என்பதை தான் TN நியூஸ் 24 நேயர்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். சரத்குமார். கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ இடி அதிகாரிகள் வந்து இந்த மணல் விவகாரத்துல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க சார்?
நேற்று கூட மணல் விகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பங்கஜ் சௌத்ரி என்ற நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பதில் சொல்லி இருக்கிறார். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொண்டு வந்த காகிதத்தை எல்லாம் ஜிபிஎஸ் மூலமாக ஐஐடி மூலமாக வரைபடம் எடுத்து எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு அளவுக்கு நாம் மணல்களை அபகரித்திருக்கிறோம் என்றதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க, அட்டவணை போட்டு. அதையெல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகுதான் கண்டிப்பாக இந்த இயற்கை பேரிடர் முடிந்த பிறகு, குறிப்பாக ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் தமிழகத்தில் மாபெரும் சோதனை இருக்கும் என்று தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஊர்ஜிதப்படுத்திக்கிறார்கள் என்னிடம். இந்த மத்திய அமைச்சருடன் டிஆர் பாலு பாத்தீங்கன்னா, எம்பி டிஆர் பாலு சந்திச்சுட்டு வராரு. பின்னணி என்னவா இருக்கும் சார்? அவர் தன்னுடைய கிங் கெமிக்கல்ஸ் போன்ற நிறுவனங்களிடம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரக்கூடாது என்று தனிப்பட்ட முறையில் பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் சரத்குமார், எல்லா எம்பிக்கு மேல ரெய்டு வருது, இவர் மேல எங்க ரெய்டு வரவே இல்லை. 13 திமுக எம்பிக்கள் ரெய்டு வச்சிட்டு இருக்காங்க. இவர் செய்தது, இவர் ஏன் மன்மோகன் சிங் மந்திரியாக இருந்த பொழுது, பிரதமராக இருந்த போது டிஆர் பாலு ஏன் மந்திரியாக்கவில்லை? காரணம் ஊழல் செய்தார் என்று. அவர் கிங் கெமிக்கல்ஸுக்கு கட்டடம் கட்டுவதற்கும் கேஸ் எடுப்பதற்கும் ஊழல் செய்தார் என்றதுனால மன்மோகன் சிங் அவர் தள்ளி விட்டார். அப்பவே அதைத்தான் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி ராமர் பாலத்திற்கு வரும்போது அபிடவிட்டாகவே சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தார் இந்த ஊழல் பட்டியலை. இப்பொழுது அந்த ஊழல் பட்டியலை அண்ணாமலை கொடுத்திருக்கிறார். அண்ணாமலை சண்டை போடுகிறார் சைதாப்பேட்டை கோர்ட்ல போயிட்டு. டிஆர் பாலுக்கு எதுக்கு? டிஆர் பாலுவால ஒண்ணும் பண்ண முடியல, பேச முடியல. அதைத்தான் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெகத்ர கிருஷ்ணன் மீது ரெய்டு, KN நேரு மீது ரெய்டு, எல்லா மீது ரெய்டு இருக்கும்போது ஏன் இவர் மட்டும் ரெய்டு இல்லாமல் இருந்தது? அதை புரிந்து கொள்ள வேண்டாமா? அதுதான் உள்ள இருக்க ரகசியம் என்று நான் TN News 24 நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழகத்துல பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் டிஜிபியிடம் 2வது முறையா வந்து கடிதம் எழுதியிருக்காங்க சார். அந்த 3 முறைகள் 3 முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழக டிஜிபி இதற்கும் பதில் போடவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அது எதை காண்பிக்கிறது? தமிழக போலீசார் கவர்னருக்குள் வரவில்லை. தமிழக போலீசார் இயற்கையாக செயற்கையாகத்தான் செயல்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக போகிறார்கள் என்ற அர்த்தம் தானே கிடைக்கிறது சரத்குமார். ஆக தமிழ்நாட்டினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கண்டிப்பாக மத்திய உளவுத்துறை மூலமாகவும் மத்திய லா அண்ட் ஆர்டர் பிரகாரமும் மத்திய உள்துறை மூலமாகவும் பார்த்தால் தமிழக போலீசார் மீது மத்திய அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இல்லை. அதைத்தான் கண்டிப்பாக RN ரவி மூலமாகவும் எங்க அண்ணாமலைக்கு CRPF ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் இது? சென்னை போலீஸ் மீது நம்பிக்கை கிடையாது, அதானே? சோ சென்னை போலீஸ் வந்து தனியாக தமிழக டிஜிபி என்பவர் மீது மத்திய அரசாங்கத்திற்கு நம்பிக்கையே கிடையாது. அவர் ஒரு திமுகவினுடைய ஒரு ஆதரவாளர் என்று தான் கருதுகிறார்கள். இல்லை என்றால் ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அன்கித் திவாரி மேல ஒரு ரெய்டு வச்சுட்டு அரெஸ்ட் பண்ண முடியுமா அவங்கள? சரி, அது எப்படி முடியும்? ஒரு மத்திய அரசாங்கத்து சப்போஸ் சென்னையில வந்து இப்ப சென்னையில இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் யாரா இருந்தா டெல்லி அரெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? விட்டுருவாரா MK ஸ்டாலின்? இதெல்லாம் வைத்து பார்த்தால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரியை கைது செய்தது தவறு என்று தான் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாட இருக்கிறார்கள். அப்பொழுது தமிழக டிஜிபி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆஜராக வேண்டிய நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரத்குமார். நம்ம TN நியூஸ் நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் டெல்லியில இருந்து? கண்டிப்பாக வரக்கூடிய ஓரிரு மாதங்களில் MK ஸ்டாலின் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு டீலிமிட்டேஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய தொகுதி ஜனத்தொகை பிறகு 2026 39 இருப்பது குறைந்தது 50 ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசாங்கம் பரிசீலிக்கும் என்பதுதான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். அதைத்தான் அமித்ஷா அவர்கள் MK ஸ்டாலினும் முதலமைச்சரிடம் பேச இருக்கிறார் ஜனவரி மாதத்தில். டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக தென்னிந்திய முதலமைச்சர்களுக்கு ஒரு வாக்குறுதி தர இருக்கிறார் அமித்ஷா. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, நமஸ்கார். தேங்க்யூ சார்.